அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானுமே சூப்பராக இருக்கேன். மதிய சாப்பாடெலாம் செஞ்சு வடித்து வச்சாச்சு. சரி ஏதாவது ஆணை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வீட்டில் காய்கறி எதுவுமே கிடையாது. வெங்காயம் தக்காளி எப்போவுமே இருக்கும், நிறையவே வாங்கி வச்சுருப்பேன். நான் வந்து காயெலாம் இல்லை அப்படின்னா பெருசாக வாங்கிட்டு போய் வீட்டில் ஸ்பெஷலாக செய்யணும் அப்படிலாம் நினைக்க மாட்டேன். இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி பொழுத ஓட்டிடுவேன். எப்போவுமே வந்து இந்த பயிறு தட்டைப்பயிறு மொச்சை இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கிறதுல அதை எடுத்து ஒரு பாக்கெட்டை பார்த்தா இருக்க தூசி கல்லெல்லாம் இதில் தான் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து கழுவி நல்லா வேக வச்சுட்டேன். இது வந்து ரொம்பவே ஈஸியாக தான். இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஈஸியாக செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நல்லா ஒரு பெரிய மண் பாத்திரத்தில் எண்ணெய் சூடானதும் வெந்தயம் போட்டு பொடி உளி நறுக்கி அதையுமே போட்டுட்டு 2 பூண்டு வெள்ளைப்பூடை வந்து தட்டி போட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக தக்காளி பழம், மிளகாத்தப்பொடியை எண்ணெயில் மிதக்க விட்டால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதையுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சுருந்த பெரும்பயிறு, அதாவது தட்டைப்பயிறுன்னு சொன்னால் தான் இந்த ஏரியாவிலலாம் நிறைய பேருக்கு தெரியும். இதை வந்து நல்லா அதோட போட்டு இது பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் வச்சுருக்க மல்லி மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க பொடி அது தேவைக்கு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டுட்டு அதையுமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே வந்து புளி கொஞ்சம் ஊற வச்சுருந்தது அதுவுமே நல்லா ஊறி இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த புளி தண்ணியை எடுத்து ஊற்றி ருசிக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு கொதிச்சதும் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்றதுக்கு சும்மா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கறியெலாம் வந்து மறுநாள் சூப்பராகவே இருக்கும். பெரும்பயிறு ஆணம் எங்கள் பாசையில் சொன்னால் ரெடி ஆயிடுச்சு. தட்டைப்பயிறு கறி ரெடி. சுட சுட சோறை போட்டு முட்டையை பொரித்து ஒரு அப்பளத்தை பொரித்து அதில் அப்படியே அந்த ஆணத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா வேறு என்ன கறி வேணும் இதெல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். செஞ்ச இந்த ஆணமும் கறியும் பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பை பை ஃப்ரெண்ட்.